சந்தோஷம். மிகப்பெரிய பணபலம் படைத்தவர். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய வியாபாரி. அவருக்கு மனதுக்குள் நேரம் பத்தவில்லை என்று குறை. எப்பொழுது பார்த்தாலும் பரபரப்பாகவே இருக்கிறார். அவருக்கு ஓய்வே இல்லைன்னா அவருடைய மனதில் ஒரு எண்ணங்கள் உதித்துக் கொண்டே இருந்தன. இது சரி செய்வதற்காக யாராவது சந்திக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். நண்பர் ஒரு சொன்னார், ஒரு ஜென் குரு இருக்கிறார், அவரை போய் இங்கு சந்தித்து உங்கள் பிரச்சனை சொன்னால் நிச்சயமாக அதுக்கு தீர்வு கிடைக்கும் என்றார். அதன் அடிப்படையில் சிந்தித்த பிறகு ஒரு நாள் அதுக்காக நேரம் குறித்து விட்டு ஜென் குருவை சந்திக்க செல்கிறார். ஜென் குரு அவரை அழகாக வரவேற்ற பிறகு அமர்ந்த நிலையில் என்ன என்று கேட்கிறார். ஜென் குருவிடம் சொல்கிறார், குருவே, நான் பரபரப்பாக ஐக்கும் எனக்கு 24 மணி நேரமும் போதவில்லை என்று என் மனம் நினைத்திருக்கின்றது. மிகப்பெரிய வியாபாரி நான். பணபலமும் எல்லா ஆசைகளும் எல்லா சந்தோஷங்களும் எனக்குள் நிறைந்திருக்கின்றன. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை, நேரம் போதவில்லை என்ற குறை மட்டும். இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் குருவே என்று சொன்னார். குரு அமர்ந்து கொண்டு சற்று சிந்தித்து பிறகு சொல்கின்றார், நான் இதுக்காக எனக்கு ஒரு 21 நாள் கால அவகாசம் தேவைப்படுகிறது. அந்த 21 நாள் கழித்த பிறகு நீ என்னை சந்தித்தால் இதுக்குண்டான தீர்வை சொல்கின்றேன் என்று சொன்னார். இதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் மட்டும்தான். விடிகாலில் 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். எழுந்து சூரியன் உதிப்பதற்கு முன் சூரியனை நமஸ்காரம் செய்து 21 நாள் கழிந்த பிறகு என்னை பார், இதுக்குண்டான தீர்வு எங்கிட்ட இருக்கிறது, நிச்சயம் சொல்கிறேன் என்று சொன்னார். அது போலவே நாள்தோறும் விடிகால் 5 மணிக்கு எழுந்து விடுவார். எழுந்த பிறகு சூரியன் உதிப்பதற்கு முன் சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு 10 நிமிடம் அமர்ந்து கொள்வார். அதற்கு பிறகு அன்றாட வேலை செய்வார். நாளுக்கு நாள் அவருக்கு ஏதோ ஒரு செயல் மாறுபட்டே இருக்கின்றது. நேரமும் அவருக்கு ஏதோ அதிகம் இருக்கிற போது அவனுக்கு ஒரு மனதிற்குள் ஒரு சந்தோஷம். இதன் அடிப்படையில் 21 நாளும் சந்தோஷமாக அந்த வேலையை இயங்கிக் கொண்டிருந்தது, செய்து கொண்டிருந்தார். மகிழ்ச்சியாக அவருடைய பணிகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு குருவை சந்திக்க செல்கின்றார். குரு சொல்கின்றார், குருவிடம் சென்ற பிறகு, குருவே சற்று அமருங்கள் என்றார். குரு அமர்ந்த பிறகு சொல்கின்றார், இதுக்குண்டான ஒரு தீர்வு தருகிறேன், சற்று பொருள் என்று எழுந்து நின்றார். குருவே, எனக்கு இதுவே மிகப்பெரிய தீர்வாக இருக்கின்றது. 21 முறையும் விடிகால 5 மணி எழுந்த பிறகு அந்த செயல் செய்யும் போது எனக்கு இப்பொழுது நேரம் அதிகம் கிடைக்கிறது போல் நான் உணர்கின்றேன் என்று சொன்னார். உனக்குள் உணர்ந்து கொள்ளால் சாத்தியம் என்று குரு சிரித்துக் கொண்டே சொன்னாராம். சில நேரங்களில் நமக்குள்ளே தீர்வை வைத்து விட்டு எங்கேயோ எதிர்பார்த்துக் கொள்கின்றோம். இதுதான் இந்த நேரம் நம்மிடம் இருக்கின்றது. அதுக்குண்டான கால அவகாசங்களையும் அதுக்குண்டான செயல் திட்டங்களில் வகுத்தால் இந்த நேரமும் நமக்கு மிக நிறைவாக சந்தோஷம் தரும். அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டாராம். இதற்கு தான் ஞானிகள் தேவைப்படுகிறார்களோ என்று உணர்ந்தாராம். 21 முறை எந்த செய்தியும் தொடர்ந்து செய்தால் அது பழக்கம் வாழ்க்கையாகி வாழ்க்கையை வளமான ஒரு எதிர்காலத்தை நம்ம குழப்பத்துக்கு எல்லாமே தீர்வாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.